நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். வணக்கம் நண்பர்களே. 100 days கட்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு 4:30 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. சூடா ஓட்ஸ் பீனட் பட்டர் வே போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு போல வேற இடத்துக்கு போறோம். OFல லொக்கேட் ஆயிருக்க இன்சா ஸ்டேடியம் தான் நண்பர்களே வந்திருக்கோம். ஆமா நண்பர்களே, இன்னிலேருந்து டெய்லி 5 கிலோமீட்டர் ரன்னிங் போலான்னு இருக்கேன். நம்ம வாக்கிங்கே செருப்பு போட்டு தான் போவோமா, அங்க போனா எல்லாம் ஷூ போட்டு ப்ரொஃபஷனலா இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி சையா உள்ள போவே சங்கட்டமா இருந்துச்சு. எங்க வீட்டுல ஷூ கேட்டேன், நீ முதல்ல ஒரு வாரம் ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சங்கட்டமா பேசிட்டாங்க. நம்மள பாத்தீங்க நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகுறாங்க, நம்ம டிமோட்டிவேஷன் ஆகக்கூடாதுன்னு இறங்கிட்டேன் நண்பர்களே. 2வது படிக்கிற குழந்தைலாம் ஷூ போட்டு ஓடிச்சு, அதான் கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. நானும் ஒரு வாரம் கழிச்சு ஷூ வாங்கிடுவேன் நண்பர்களே. வெறுங்காலில் வரப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 5 கிலோமீட்டர் ஓட முடியாது, ஒரு 2 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன் நண்பர்களே. எடுத்தோன்னே எதுவுமே சாதிக்க முடியாது, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் 5 கிலோமீட்டர் ஓடி காமிக்கிறேன். அப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸ் 50 நம்பர் 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு காலை பார்த்தா காலத்துக்குன்னு எரியுது நண்பர்களே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்தால் மாஸ்டர் காலையிலே மிட்ட மிஷினை போட்டு சுரண்டி இருந்தார். என்ன மாஸ்டர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் புரியல, எனக்கும் புரியலை. இன்னைக்கு நமக்கு ஒர்க் அவுட் கிடையாது, ஏன்னா ஈவினிங் காம்படிஷன் இருக்கு, அதனால காரில் கிளம்பிட்டோம். எங்கன்னு கேட்குறீங்களா? எங்கேயும் இல்லை, திருச்சி பெரிய சூரியூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டுறாங்க, அதை பார்க்கலாம் தான் போனோம். கொஞ்சம் உள்ள போய் பார்த்தப்ப இவ்வளோ பெரிய ஓட்ட சைடில் என்னன்னு கேட்டால் உள்ள மாடுபிடி வீரர்களுக்கு டிஷர்ட் பதிகிற இடமா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடைக்கு என்னை கூட்டு வராதீங்கன்னு சொல்லியுமே என்னை கூட்டு வந்துட்டாங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. உள்ள போயிட்டு 6 இட்லி 2 வடை சாப்பிடாம வெளியில வரவே முடியாது. என் கூட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்புறம் நமக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா மணி 4:10 சிக்கனை ரெடி பண்ணி சாப்பிட்டு ஒரு ஃபிஷ் ஆயில் மில்டி விட்டமினை போட்டாச்சு. ஈவினிங் 4 o'clock போல கார்டியோ முடிச்சு ஜிம்முக்கு வந்துட்டேன். அங்க வந்தா காம்படிஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் 70, அவர் 80, நாங்க 2 பேர் தான் இருக்கிறது அதிகம். நான் ஃபர்ஸ்ட் இல்ல, நான் செகண்ட், அவர் ஃபர்ஸ்ட். அடுத்ததுலேயே ஜெயிச்சிருமே ஆர்வமா பேர் கொடுக்க போனேன். அதே மாதிரி போட்டியும் நடந்துச்சு. நான் தான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன். 3 நிமிஷம் முடிஞ்சு, ஆனால் இவர் மட்டும் விட்டே கொடுக்கல. கடைசியாக ஒரு வழி அவரும் விட்டுட்டாரு. நான் வின் பண்ணிட்டேன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். அடுத்ததுல நமக்கு டஃப் கொடுத்து ஒருத்தர் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது வேற யாரும் இல்லை, இவங்க தான். இவங்க கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கிட்டே நின்ட்டாங்க. உங்க ஆர்மி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பீட் பண்ணி அவன்னு சொல்லிட்டு அடுத்ததுல நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் எவ்வளோ நேரம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 8 நிமிஷம். ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். இவர் ஏன் அழுகிறாருன்னு தெரியுமா? இவரோட பிளாங்க் உங்களுக்கு இறுதியாக காட்டுறேன். சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன்.